So good evening students. Today we will see the current affairs analysis dated from 11th October 2023. The first article related to the Baiga tribal group. So they were given habitat rights. So it's a second tribal group in Chhattisgarh were given. Habitat rights அப்படின்றது இப்போ ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்ல there is a provision. ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய scheduled tribal population. Those are in scheduled tribal category. They are settled. அவங்களோட ஒரிஜினேஷன் அங்க அப்படின்றப்போ they will be given customary rights. Customary rights இருக்கும். அங்க லைக் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஈடுபடலாம். மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ இதெல்லாமே அவங்க எடுத்துக்க முடியும். தட்ஸ் அ பெனிஃபிட். ஸோ தென் the Baiga tribal group under the particularly vulnerable tribal groups. So India பொறுத்த வரைக்கும் there is a concept of other than tribal groups, there is a particularly vulnerable tribal groups concept. கிட்டத்தட்ட 708 tribal groups are there. அதில் 75 tribal வந்து particularly vulnerable tribal groups. So it was determined during the 1973 the appointment of the commission called as Debar Commission. ஸோ தேவர் கமிஷன் அப்போ தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன் அண்ட் கேம் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ் இன் 1975. ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு வி நீட் டு ட்ரீட் அஸ் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்ற கேட்டகரி. ஸோ அது என்ன அப்படின்னா த பாப்புலேஷன் இஸ் ஸ்டாக்னட் அப்படின்னா தே ஆர் வெரி லைக் அவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அவங்களோட பாப்புலேஷன் இஸ் ஸ்டாக்னட் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகல. தென் லிட்ரஸி, லோவர் லிட்ரஸி ரேட், படிப்பறிவு இல்லாமல் அவங்களோட லைக் லாங்குவேஜ் ரிலேட்டடாக அவங்க எந்த இன்ஸ்கிரிப்ஷன் அவங்களோட ரைட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அண்ட் தென் எக்கனாமிக்கலி தே ஆர் பேக்வேர்ட், அப்புறம் அவங்களோட ஹண்டிங் டெக்னாலஜி இல்லைன்னா அவங்களோட லிவிங் டெக்னாலஜி இஸ் ஓல்டு அப்படின்னா லைக் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் இல்லாமல் ஓல்டு பேஸ்ட் ஹண்டிங் ப்ராக்டிசஸ். அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹண்டிங் ஃபுட் அண்ட் கேதரிங் கான்செப்டில் இருப்பாங்க. ஸோ இந்த பைகா ட்ரைபல் குரூப்ஸ் இஸ் அ செமி நாமடிக் ட்ரைபல் குரூப்ஸ். செமி நாமடிக் அப்படின்றப்போ லைக் நாடோடிகள் தான், நாட் ஃபுல்லி, சீசன் வைஸ் தான் அவங்க மூவ் ஆவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் particularly vulnerable tribal groups அப்படின்றது it was determined under the தேவர் கமிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இதன் அடிப்படையில் இதை முதல்ல கொண்டு வரும்போது 52 tribal groups were notified. Now there are 75 tribal groups. ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இன்னும். ஸோ ஹேபிடேட் ரைட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ பைகா ட்ரைபல் குரூப்ஸ் வந்து ஹேபிடேட் ரைட்ஸ் கொடு. ஹேபிடேட் ரைட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க செட்டில்டாக இருக்கிறதுக்கான ஒரு அதிகாரம், அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை பயன்படுத்திக்கலாம். மைனரி ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தே கேன் யூஸ் இட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் தென் தேர் ஆர் 90 villages this Baiga tribal people are settled. 90 villages in the Chhattisgarh area. சரியா? கிட்டத்தட்ட 6,8483 populations are there. அதில் 6,483, அதில் 2,085 family members are there. That is not important. Particularly vulnerable tribal groups have habitat rights என்னன்னு தெரிஞ்சுக்கணும். That is enough for your examination. அப்புறம் பைகா ட்ரைபல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. They are semi nomadic tribal people. They used to practice slash and burn cultivation process, which means shifting cultivation. Shifting cultivationக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பேர் இருக்கும். முன்னாடி பொடு கல்டிவேஷன், ஆந்திராவில் பொடு கல்டிவேஷனை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது மாதிரி மேகாலயாவில் there is a practice, நார்த் ஈஸ்டில் இருக்குது. அது மாதிரி இந்த ட்ரைபல் பீப்புளும் they used to practice shifting cultivation. That is called as, the name is பேவார் அப்படின்னு பேர். The shifting cultivationக்கான ப்ராக்டிஸ் நேம். ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். The next article related to the electoral bonds. ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி ஒரு கேஸ் வந்து சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் த கேஸ் வாஸ் ஷெட்யூல் டு October 31st. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ்.
ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் நார்மலாக நம்ம எலெக்ஷனுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இதோட பர்பஸ் 2019 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி 29 ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அப்புறம் அட்லீஸ்ட் 1% ஓட் வாங்குறாங்க, ரீசெண்ட் எலெக்ஷன்ஸ்ல அவங்க வாங்குறாங்க அப்படின்றப்ப தே ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 1000லேருந்து 1 crore வரைக்கும், 1000, 10,000, அப்புறம் 1 lakh, அப்புறம் 10 lakh, அப்புறம் 1 crore வரைக்கும் இதோட பாண்டோட டினாமினேஷன் இருக்கும். யாராச்சும் ஃபண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தே கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி ஸ்பெஷல் லைக் கேட்டகரைஸ்ட் இல்லைன்னா லிஸ்டட் எஸ்பிஐ. எல்லா எஸ்பிஐ இதில் இருக்கிற மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான எஸ்பிஐ பேங்க்ஸில் தான் இதை வந்து விற்க முடியும். அண்ட் தென் இதை வாங்குறதுக்கு யார் வேணா வாங்கலாம். பட் எந்த பேங்க்ல வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் யார் வாங்குறாங்க அப்படின்றது. எந்த கட்சி கொடுக்குறாங்க அப்படின்றது வெளியில தெரியாது. அண்ட் தென் எந்த கட்சி ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ மற்றபடி இதுல இந்த நேம் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கிடையாது. ஸோ ஃபண்டிங் ப்ராசஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து எகேன்ஸ்டா இருக்கு அப்படின்றதுனா இது சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு அளவில் பிசிக்கல் மணி போறதை வந்து தடுத்துருக்கு. ஆனால் ரூலிங் பார்ட்டிக்கு பயஸ்டா இருக்கு அப்படின்றதுனால இட் வாஸ் கொஸ்டின்ட் நவ். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். So go and read it. Then next article related to the PCA norms. PCA, prompt corrective action. 2002ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட கான்செப்ட். அதுக்கப்புறம் 2022ல it came நியூவா அது கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா ஏதாவது பேங்க்ஸ் வந்து அவங்களோட கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ, தேர் ஆர் பாயிண்ட்ஸ். கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ இன்னைக்கு 9% ஆஃப் பேசல் நார்ம்ஸ் பிளஸ் 1.25, மொத்தம் 10.25 வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும். சப்போஸ் மேனேஜ் பண்ண திஸ் இஸ் கவுண்டர் சைக்ளிக்கல் பஃபர் they need to manage, that is of inflation part. ஸோ ஒரு இன்ஃப்ளோ வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ அப்படின்றது பீப்புள் நோ இட்ஸ் அபவுட் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். இது மெயின்டைன் பண்ணணும், இதுல கம்மியாச்சு. அப்புறம் நெட் என்பிஏ. ஸோ நெட் என்பிஏ அப்படின்னா என்பிஏ நார்மலா, நெட் என்பிஏ அப்படின்னா கரெக்டான என்பிஏ எவ்வளோ அப்படின்றது. ஸோ ப்ரொவிஷனிங் போக ப்ரொவிஷனிங் மைனஸ் த என்பிஏ. ஸோ என்பிஏலேருந்து ப்ரொவிஷனிங்கை மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த பக்கம் போடணும். ஸோ அது வரும். அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ், பேங்கோட ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ். ஸோ அது வந்துட்டு லைக் அசெட்ஸ்ல எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றத பொறுத்து. சரியா? ஸோ ஆஃப்டர் த கிளாஸ் யூ பீப்புள் நீட் டு எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். சரியா? தென் லிவரேஜ் ரேஷியோ. ஸோ லிவரேஜ் ரேஷியோ வந்து 4% கீழே போகக்கூடாது. தட் இஸ் கேபிட்டல் டிவைடட் பை அசெட்ஸ். ஸோ அதில் வந்து 4% அப்படின்னா 25 டைம்ஸ் ஆஃப் தி டயர் கேபிட்டல் இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும், டயர் 1 கேபிட்டல். ஸோ அதோட கம்மியாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட். ஸோ இது யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து லிஸ்டிங் பண்ணப்பட்டு அவங்க வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் பண்ணும்போது இந்த ரிஸ்கை பொறுத்து அவங்க எதை இப்போ கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ இஃப் இட் கோஸ் பிலோ 9 தென் ஆட்டோமேட்டிக்லி அந்த பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. பிஸ்னஸ், புதிய பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியாது, புதிய பேங்க் எதுவும் ஓப்பன் பண்ண முடியாது, ஏடிஎம் சென்டர்ஸ் எக்ஸெட்ரா. அது மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பிஸ்னஸ் டெபாசிட்ஸ் வாங்குறத அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி லோன் வந்து ரிஸ்கான லோன்ஸ் கொடுக்கறத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் பாரோயிங், கடன் வாங்குறதே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரிலேட்டட் டு தி பிசிஏ. ஸோ இது வந்து இப்போ 2022 டைம் பீரியட்ல இட் வாஸ் லைக் எக்ஸ்டெண்டட் அப் டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மட்டும்தான். தட் இஸ் கவர்மெண்டா இருக்கலாம் இல்லைன்னா பிரைவேட் கமர்ஷியல் பேங்க்ஸ், நாட் லைக் ஆடட் டு கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கிடையாது. இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They also need to maintain this category. So that's all about this article. The next article related to the Maldives, Indo-Maldives relationsல இப்போ அங்கே நடந்த எலெக்ஷன்ஸ்ல there's a new president
is going to be elected, that is Mohammed Moise அப்படின்ற person. So he might be he might become the president of Maldives. ஏன்னா இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் இதில் தான் அவர் வந்து அதிகமான இடங்களை ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் he will become the prime president of Maldives. ஸோ இது எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவரோட எலெக்ஷன் கேம்பெயினை வந்துட்டு இந்தியாவை வந்து வெளியாகணும், இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து மால்தீவ்ஸ்ல கம்மி பண்ணணும் அப்படின்றதான் அவரோட பிரச்சாரமாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ முகமது கயூம் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அப்புறம் நஷீத், யாமீன், சோலி. இதுல யாமீன் மட்டும் சைனா கூட ப்ரோவா போய் இந்தியாவை எதிர்த்தவங்க. மற்றவங்க எல்லாம் மற்ற எல்லா பிரசிடென்ட்ஸுமே வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருந்தவங்க. ஏன்னா 1985 வென் வி சப்போர்ட்டட் ஆப்ரேஷன், ஸோ அந்த ஆப்ரேஷன்னால மால்தீவ்ஸ் வந்து டெரரிஸ்ட் கையில போகாம தடுத்ததுல இந்தியாவோட பங்கு மிகப்பெரிய அளவு. ஸோ அதனால தே வில் பி அலைன் வித் இந்தியா ஆல்வேஸ். அப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னா இஃப் தே ஆர் கோயிங் டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதிகமாக. ஸோ அதுல இப்போ என்ன அப்படி இருக்குன்னா இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மால்தீவ்ஸ்ல அதிகமாகிறத சைனா விரும்பல. ஸோ தே ஆர் அலைனிங் வித் சைனா மோஸ்ட்லி. சாரி, சைனா இஸ் அலைனிங் வித் மால்தீவ்ஸ் மோர். ஸோ அதனால இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே கம்மியாயிட்டு இருக்கு. வி ஆர் இன்வெஸ்டிங் அ லாட் இன் மால்தீவ்ஸ். நிறைய இதுல அவங்க சைனாவை இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் காம்படிட்டர் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய பிரசிடென்ட்ஸ் வந்து இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம தடுப்போம் அப்படின்ற பாலிடிக்ஸ்ல. அண்ட் தென் வி வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ், இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்றதையும் கொடுப்போம் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் சி. இந்த சேஞ்ச் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கும்பஸ்ரீ. அதில் பேக் டு ஸ்கூல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இன் கேரளா. இந்த கும்பஸ்ரீல சேர்ந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறதுக்காக படிக்காத பெண்கள் இருப்பாங்க. ஸோ ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் சரி, தே ஷுட் பி. ஏன்னா கேரளாவை பொறுத்தவரை 100% லிட்ரஸி ரேட் 90க்கு மேலே இருக்காங்க. ஸோ தே ஆர் நியரிங் டுவர்ட்ஸ் 100%. அப்படின்றப்ப பெண்களுக்கு கல்வி அப்படின்றத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் கும்பஸ்ரீ அப்படின்றது இட்ஸ் அ செல்ஃப் ஹெல்ப் குரூப். இதை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டும் சரி மற்ற ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணுறோம். 1998 இட் வாஸ் கிரியேட்டட். பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், பெண்களுக்கு லோன் கொடுக்கறது, குழு லோன் கொடுக்கறது, அதன் மூலமா அவங்களோட லிவ்லிஹுட்டை பாதுகாக்கிறது, ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறது. அதன் மூலமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் தி ஒர்க், அது மாதிரி அவங்க என்டர்பிரனர்ஸாக மாறுறாங்க. ஸோ கும்பஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஜன்கியா அப்படின்ற ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க கேரளாவில். திஸ் இஸ் ஆர் த கேஸ் ஸ்டடிஸ். அதில் 125 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேரளா ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. 20 rupees மீல்ஸ் ரேட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு. ஸோ இட்ஸ் அ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தே ஆர் கெட்டிங் மோர் ப்ராஃபிட். அது மாதிரி தே ஹவ் டொனேட்டட் 7 crore டு தி கேரளா சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டிசாஸ்டர்ஸ் வரும்போது. அது மாதிரி கோவிட் டைம்ல மாஸ்க் சானிடைஸ் பண்ணி கொடுத்ததுல அவங்களோட பங்களிப்பு. ஸோ அதனால இப்போ எஜுகேஷன் இவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா தே வில் பிகம் மோர் பவர்ஃபுல் அப்படின்றது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பாவர்ட்டி அலிவேஷன்ல அதிகமாக கை கொடுத்துருக்கு அப்படின்றத இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸும் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சுய உதவி குழுக்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இங்க இருந்தா மற்ற ஸ்டேட்ஸும் அதை கடைபிடிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி டெலிமனாஸ். அக்டோபர் லாஸ்ட் இயர்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கோவிட்னால அதிகமா பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ், தோஸ் ஹூ நீட் கவுன்சிலிங், தே கேன் கால் இந்த டெலிமனாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கு நம்பரும் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட அது வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 3,40,000 கால்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 32 ஸ்டேட்ஸ்ல இட் வாஸ் ஃபங்க்ஷனிங். யூ கேன் சி டு சீக் சப்போர்ட். மென்டல் இஷ்யூஸ்ல பாதிக்கப்படுறவங்க, ஏதாச்சும் டிஃப்ரெண்டான தாட்ஸ் வருது, ப்ரெஷர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுக்கப்படுது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் மூலமா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டா, நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டா இதுல வெறும் இதான் கேட்பாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்றதுதான். அதுக்கு மேல கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் ரெஃபர் டு அதர்ஸ் ஆல்சோ திஸ் நம்பர். ஸோ ஏதாச்சும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அஃபெக்டா இருக்காங்க அப்படின்னா தே கேன் கால் அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு மேக் connected with this number.
ஸோ டிப்ரெஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கவுன்சிலிங் அண்ட் கைட்லைன்ஸ் வில் பி ப்ரொவைட் 24/7 ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? So that's all. Then next article related to the periodic labor force survey. Periodic labor force survey, National Statistical Organization வந்து ரிலீஸ் பண்றாங்க. எவ்ரி குவார்ட்டர் இதை வந்து இப்போ ரிலீஸ் பண்றோம். முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம லேபர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. அடிக்கடி ரிலீஸ் பண்றதுனால அது நமக்கு ரொம்ப கம்மியா தெரியுது. ஸோ ரூரல் இந்த இந்த குவார்ட்டருக்கான டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதான். கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்தவரை 5.3% இருந்து 2017-18 இருந்து 2.4% கம்மியா இருக்கு அப்படின்றது இந்த டேட்டா சொல்லுது. அது மாதிரி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்னா வேலைக்கு விரும்பி படிச்சு இல்லைன்னா ஸ்கில்டு பீப்புள் அன்ஸ்கில்டு பீப்புள் தோஸ் ஹூ வாண்ட் டு ஒர்க், அதாவது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட் அது வந்து 50.7% இந்த ரூரல் ஏரியா டூரிங் 2017-18 நவ் இட் இன்க்ரீஸ் டு 22-23 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி 60.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2020-23. அர்பனை பொறுத்த வரைக்கும் 27.6%, அது இப்போ 50.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி மேல் பாப்புலேஷன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 75.8 இருந்து 78.50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் முதல்ல சொல்ற டேட்டா 2017-18 ரெண்டாவது சொல்ற டேட்டா வந்து 2020-23 அது மாதிரி ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை பொறுத்தவரைக்கும் 23.3% இருந்து 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லைக் அப்புறம் ஒர்க்கர் பாப்புலேஷன் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கிங் பீப்புள் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் இன்டூ 100. ஸோ இந்தியாவோட கண்ட்ரியோட பாப்புலேஷன் அப்படின்றப்போ 48.1% இருந்து அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 48.1% இந்த 17-18 நவ் இட் இன்க்ரீஸ் டு 59.4%. ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னது, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட்ல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அதர்ஸ் நாட் கன்சிடர்ட். யாரெல்லாம் வேலை பார்க்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா இஃப் தே ஆர் நாட் ஒர்க்கிங் தென் தே வில் பி ஆடட் அண்டர் தி திஸ் கேட்டகரி. சரியா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற கேட்டகரியில் 5.3 இருந்து 2.4 கம்மியா இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். மேல் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா 6.1 இருந்து 3.3% கம்மியா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி சக்சஸ் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க கோவிடுக்கு பிறகு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூ. So question number 1, consider the following statements with reference to the Nobel Prize in Economic Science. So statement number 1, in 2023 it was awarded to Narges Mohammadi for providing the first comprehensive account of women earnings. Statement number 2, it is awarded by the Royal Swedish Academy of Sciences. Statement number 3, it was the first time to Ragnar Frisch and Jan Tinbergen in 1969. So yeah, which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 2, with reference to the Yamuna river, which of the following statements is are correct? Options are, statement number 1, the river flows through the states of Uttarakhand, Uttar Pradesh only. Statement number 2, it is the right bank tributary of the river Ganga. So select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, India shares land border with which of the following countries? First one Afghanistan, second Myanmar, third China, fourth Thailand. So choose the correct answer using the code given below. Options are A 1, 2 and 3 only, B 2, 3 and 4 only, C 1, 3 and 4 only, D 1, 2, 3 and 4 only. Question number 4, with reference to the Shasta scheme, consider the following statements. Statement number 1, it was launched for providing seats for the meritorious scheduled caste students in the private residential schools. Statement number 2, the progress of the students will be monitored by the Ministry of Education. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5, with reference to the Asian Games, consider the following statements. Statement number 1, the 19th edition of the Asian Games was recently held in Seoul, South Korea.
Statement number 2, India holds the record for holding most of the editions of the game since its inception in 1951. Statement number 3, the Olympic Council of Asia regulates the Asian game. Select the correct answer using the code given below. Options are A 1 and 2 only, B 2 only, C 1 and 3 only, D 3 only. So that's all. Now we will see the answers for the previous. So question number 1, answer is A. Question number 2, answer is A. Question number 3, answer is B. Question number 4, answer is A. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.